பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வித்து கெஸ்ட் ஆட போகிறோம். என்னடா வித்து கெஸ்ட்டுன்னு கேட்கலாம். வித்து கெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா பாபு, டக்கு, கிராணி, கிராண்ட்பா வருவாங்க. உங்களுக்கு புரியலைன்னா நான் பொறுமையாகவே சொல்கிறேன். என்னன்னா இந்த கேம் வந்து கிராணி எடுத்தாரா, அதனால கிராணி கிராண்ட்பாவும் கெஸ்ட்டு மாதிரி வருவாங்க. அதாவது 4 பேர். அதை வச்சு நீ எப்பட்றா தப்பிப்பேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நமக்கே இருக்குது. நமக்கு வந்து ஒரு ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்குன்னு ஒன்று தேவை. அந்த ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் நம்மளை சுற்றி வந்து போட்டுருவானுங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த குரோபர் எப்போ போல் நம்ம எடுத்து இதை வச்சு விட்ற தம்பி. இதுக்கு மேலே கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு இந்த மாஸ்க் கிடைக்காத வரைக்கும் இவனுங்க எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் நம்ம சவுண்டு வச்சுன்னு பொறுமையாக இறங்கணும். உங்களுக்கு இதை திருப்பி வேணால் சொல்லித்தரேன். இதை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து எப்படி இறங்கணுன்னா, அதுக்கு முன்னாடி மேலே எதாக இருக்கும். ஓகேங்க, பம்ப் ஹேண்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. பம்ப் ஹேண்டில் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்டுங்க. உக்காந்துன்னு போனாலும் போகலாம், அது சேஃபு. நான் நின்றுன்னு போகிறேன், கொஞ்சம் எனக்கு விளாடுத்துங்க. அதனால் இப்போது ரைட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இது அப்புறம் இப்படி கீழே அவள் தாங்க வந்தாச்சு. இங்கே இருக்கிற பொருளை கொஞ்சம் கூட கீழே போடாதீங்க. போடாத அளவுக்கு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஆட பாருங்கள். இந்த கிச்சன் டோர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. கீழே மாஸ்க் கொடுத்துட்டானுங்க. ஐயோ, இன்னும் பார்க்குறானே. மாஸ்க் எடுத்து போடு. இப்போ இந்த மாஸ்க் போட்டால் என்னடா ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்களுக்கு நம்ம ஒரு அடிப்படை தெரியாது. இவனுங்களுக்கு நம்ம யாருன்னு நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினான்னு நினச்சிப்பானுங்க இவனுங்க. அதனால் நம்மளை அடிக்க மாட்டானுங்க. அதனால் நம்ம இங்கே என்ன இருக்குன்றதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். நீங்கள் இந்த கேமை விளையாடும் போதோ, இந்த சாப்டர் ஆடுறீங்கன்னா, இந்த மாஸ்க் போடும்போது உங்களுக்கு கண்ணு வலிக்கும். என்னடா சொல்கிற, கண்ணு வலிக்குன்னா? ஆமாங்க, சரியாக கண்ணு வலிக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தரேன். ஐயோ, 2-3 பேர் இங்கே தாங்க இருக்கானுங்களே. சரி, ஓகே. இவனுங்களை 3 பேரும் ஒரே கன்னில் அடித்து போட்டுடலாம். இங்கே டைனமிட் இருக்குது. ஓகேங்க, டைனமிட் இருக்குது. இவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க. ஐயோ, விட்டாங்க, நம்மளை பிடிச்சி அவுட் ஆகிட்டோங்க நம்ம. சே, ஃபஸ்ட்டே இவ்வளோ லைஃப் போயிடுச்சு, நம்ம இன்னும் ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணல. சரி, ஓகே, பார்த்துக்கணும். ஐயோயோ, இவங்க மாஸ்க் வேறு அங்கே விட்டுட்டேங்க. இப்போ கிச்சன் வரைக்கும் எப்பட்றா இவனுங்க 4 பேர் தாண்டி நான் போகிறது? ஆடா பாவீங்களா. இந்த கேஜாங்க இந்த கேமில் ஒரு ஒஸ்ட்டு என்னென்னா, நம்ம இப்போ 4 பேர் இல்லை, இப்போ 3 பேர் நம்ம அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எவனா ஒருத்தர் அடிச்சிட்டா அந்த 3 பேருங்க திருப்பி வந்துடுவானுங்க. அதான் கஷ்டம். இங்கே பார்த்தா கோடு இருக்குங்க. பரவாயில்ல, எப்படியே கோடை பார்த்தாச்சு. ஆனால் என்ன கோடுன்னு தெரில. சரி, ஓகே. சீக்கிரம் தம்பி வாடாடே, தம்பி டைம் ஆகுறோம். வாங்க, இந்த டக்கு பையன் வரணும். அவன் வந்தால் தான் அவன்கிட்ட ஒரு சாவி வச்சு தர முடியும். டே தம்பி, சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுடா. டே, ஏன்டா இப்படி பண்ணுற? வந்துட்டாங்க, சவுண்டு கேட்குது. இந்த சைடு வரான். டே ஏன்டா இப்படி பண்ணுற? சாவியை குட்றா. எங்க சாவி எங்கங்க? இப்படியாலே இல்லைண்ணே. போவாதுரா. டே போவாதுரா. வந்துட்டாங்க கரெக்டாக. இப்போ ஓடு, நீ சீக்கிரம் கிளம்புறா. டே தம்பி, டைம் ஆகுதுரா. நான் இப்போ கோடு இருக்குங்க, அது மேலே போடணும். அது போட்டால் அவனுங்க என்ன தரானுங்க வேறு தெரில. சரி, ஓகே. கோடு என்னது? 3131. ஓகேங்க, கோடு பார்த்தோம். 3131. சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் எடுக்கணுங்க. அதுதாங்க நமக்கான பெரிய வேலையே. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவனுங்களெல்லாம் வச்சுன்னு நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த மாஸ்க் ரொம்ப தேவை. ஐயோ, இந்த குண்டை மாதிரி நம்ம பார்த்துட்டான். இல்லைங்க, யாரும் இல்லை. சரி, சீக்கிரம் போட தம்பி. விட்டோம். இங்கே தாங்க இருக்குது. இங்கே தான் நம்ம அவுட் ஆகணும்ல. இங்கே தாங்க இருக்குது மாஸ்க்கு. கட்டுற தம்பி, அவள் தான் மாஸ்க் போட்டோம். இப்போதைக்கு நம்மளை யாராலையும் அவுட்டே ஆக முடியாது. சரி, ஓகே. இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடும்போது உங்களுக்கு கண் வலிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாஸ்க் ஒரு மாதிரி கண் உறுத்தும். ஆனால் எனக்கு பழகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 வாட்டி ஆடுறேன்னா, அதனால் என் கண் பழகிடுச்சு. ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ண வேணாம், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்பட வேணாம். நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு என்ன வித்தவுட் கெஸ்ட் ஆடுங்க. இவனுங்க 2 பேர் மட்டும்தான் வருவானுங்க, ஜாலியாக இருக்கும். நான் எதுக்கிட்ட அப்போ போகிறீங்கன்னா, நான் உங்களுக்காக தான் போடுறேன், வேறு எதுக்கும் இல்லை. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு பொருள் எடுக்கும்போதும் நம்ம மாஸ்க் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். டப்புன்னு பின்னாடி இருந்தால் நம்மளை அடிச்சிடுவானுங்க. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை.
இப்போதைக்கு எவனும் இல்லை, அதனால நானும் எதுக்கு உங்கள் கண்ணு வலிக்கிறதுக்கு நான் இப்போ அப்படியே வச்சு நாடுறேன். எவனா வந்து கூட பார்த்துக்கலாம். ஓகேங்க, க்ரீன் டீ முக்கியம். இங்கே தான் இருக்காடா? இங்கே ஒன்றுமே இல்லைங்க. சரி ஓகே, இங்கே தான் கொடுக்குறீங்களா? எதுவும் தரல, எவனும் என்ன பார்த்துக்கலாம். சீக்கிரம் வாட தம்பிடே. யாருன்னு என்ன பார்த்தா யாருன்னு தெரிலன்னு கீழே போயிடலாம். இங்கே இப்போதைக்கு எதுவும் தரலை. கோடு போடணும்ல, கோடு 3131ங்க கோடு. சிறப்பு இப்போ கோடையாவது போடுவோம் வந்ததுக்கு. உள்ளே எவனும் இருக்கானா? இல்லைங்க எவனும் இல்லை. சரி 3131 தான் போடண்டா. ஓகேங்க பட் என்ன தரணும்? ஹேண்ட் வீல். நம்ம இப்போதைக்கு ஒரு மெயின் பொருள் எடுத்தாச்சு. இந்த ஹேண்ட் வீலை வச்சா எங்கன்னா நம்ம அவுட் ஆனோம்ல, அந்த இடத்துல வச்சா தண்ணியெலாம் குறைஞ்சிருமா, அந்த இடத்துல தான் எஸ்கேப் ஆகணும்னா, அதனால் ஒரு கோல்டு காயின் கிடைக்கும். அதையும் எடுத்தாச்சு. நீங்கள் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது, கிராண்ட் கிட்ட மட்டும் உங்கள் ஐயோ இவன் எங்கே அடித்தான்? அவுடா பாவி. நான் வந்து என்ன ட்ரிக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் கிராணி ஆடும் போதும் இந்த கிராணி உங்கள்கிட்ட பார்த்துன்னா நீங்கள் அதை மாஸ்க் கைட்டிடுங்க. ஒரு செகண்டு வேறு பொருள் ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கிராணி வந்து ட்ராப் போடும். அந்த இடத்துல ட்ராப் போடுறதுனால எவனாவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன், கிராண்ட் பாஸ் தவிர பாபு டக்கு விழுந்தானுங்கன்னா அந்த ட்ராப்பில் அவனுக்கு அப்படியே இதுவாகிடுவானுங்க, செத்துருவானுங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம கிராணிக்கிட்ட மட்டும் இதெல்லாம் காட்டணும் இந்த வித்தையை. ஆனால் அது பின்னாடி அவன் வந்தால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உடனே அந்த சொட்டைப்பாங்க அடிப்பான். அதுதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஐயோ அந்த பால் வேறு சரி எங்கே இருக்கா அப்படின்னு என்ன ஐயோ கிராணி வர நாங்கள் இது ஒரே நேரத்தில் 2 பேரும் கிராணி கரெக்டாக வருதுங்க. அடா பாவி, இந்த மாதிரி தான் வந்தால் எப்படி தப்பிக்க முடியும்? டே ஒன்றுமே எனக்கு கொடுக்கல, அதுக்குள்ளே பாதியிலே எடுத்துட்டானுங்க. இந்தாங்க கேம் இது. அடா பாவி, கையில் மாஸ்க்கை வச்சுன்னு நான் என்னங்க பண்ணுறேன்? இல்லை எனக்கு புரியல, கையில் மாஸ்க் இருக்குன்னு அது கவனிக்கவே இல்லை. நான் ஓடனே மாஸ்க் எடுக்கணும்னு நினச்சின்னு இருந்தேன். அடா பாவி, குரோபரை தாங்க கீழே போட்டுருக்கேன். சரி ஓகே, சீக்கிரம் தம்பி சீக்கிரம் வாடா. டேய் வாடா சீக்கிரம். என்னங்க இவன் வரவே மாட்டான், கடுப்பாகுதுங்க. இவன் சரியான சோம்பேறிங்க, பொறுமையாக வருவாங்க. சீக்கிரம் வாடா தம்பி, எனக்கு டைம் ஆகுதுடா. அப்பா வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் உடனே ஆன் பண்ணிங்கன்னா டப்புன்னு அவன் அடிச்சிருவான். அதனால கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். ஸ்க்ரீனே டச் பண்ணாங்க. ஏன்னா நான் இதோட நான் ஸ்க்ரீன் டச் பண்ணி அவுட் ஆகிருக்கேன், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே அவன் போயிட்டான். இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு போவோம். சீக்கிரம் போட தம்பி, டைம் ஆகுதுடா எனக்கு. தயவு செஞ்சு இங்கே மட்டும் கீழே போட்டுறதுங்க, சவுண்டில் திரும்பி வந்து நம்மளை அடிச்சிடுவான். சரி ஓகே சீக்கிரம் போடா. தம்பி சீக்கிரம் போடா. ஓகேங்க, இவனை அவுட் ஆகிட்டான் ட்ராப்பில். சொல்லலை, பாபு அவுட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? இதனால தான் இந்த ட்ராப்லாம் போட சொன்னேன் கிராணிக்கிட்ட. ஓகேங்க, இப்போதைக்கு நமக்கு மாஸ்க் இருக்குது, இதை வச்சு எப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பாபு அங்கே தான் அவுட் ஆகிருக்கான். இந்த சொட்டப்பையன் நம்மளை அடிச்சது தாங்க வெறியாவது. நான் நினச்சே பார்க்கல சொட்டப்பையன் அடிப்பான்னு. கரெக்டாக என்ன போட்டு அடிச்சிட்டான் பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு வெறியாகுது. சரி ஓகே, இங்கே என்ன இருக்குன்றது அப்படியே பார்த்துருவோம். இதெல்லாம் அது வரல எப்போ போல இருந்தேன். ஆக நமக்கு பேட்டர்ன் கோடு கொடுத்துட்டானுங்க. 2 சைடில் 1. ஓகேங்க, நான் ஏன் தெரியுமா நடுவில் மாஸ்க் போடல? உங்களுக்கு கண் வலிக்கணும் ஒரு மாதிரி. என்னடா இவன் ஃபுல்லாக பிளாக்ல யாரும் நல்லாவே இருக்காது, அதனால தான் நான் அப்படி ஆடினுக்கிறேன். யாரும் நானே மாஸ்க் போட்டுப்பேன். சரி ஓகே, 2 சைடில் 1. ஐயோ சொட்டப்பையன் வராங்க. சரி அவனுக்கு தெரியாது, தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே நம்ம மேலே ஓடிடுவோம், தெரியாதுன்னு நம்புவோம். சரி ஓகே, கிராண்ட் கேமில் மாதிரி தாங்க. இங்கே ஒரு இது அடித்தாலும் அப்படியே எல்லா கதவும் மூடிடும். சரி ஓகே, கோட போடுற தம்பி. இவன் தூங்கின்னு இருப்பாங்க. இப்போன்னு பார்த்து நமக்குன்னு ஏழ்த்துவான். இதை போட்டு நினைப்போம். இந்த சொட்டை போட்டுன்னு தெரில, ஆளை காணுங்க. டோர் ஹேண்டில் முக்கியமாக தான். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீலை போட்டு போய்டும். இந்த வீலை கீழே வைக்கணும். திருப்பி எவனும் அவுட் ஆகிட்டாங்க. இதுக்கு தாங்க நான் இந்த கிராணிக்கிட்ட மட்டும் நம்ம முகத்தை காட்டணும்னு சொன்னேன். ஆனால் அந்த சொட்டப்பையன் அடிப்பான்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த 4 பேர் நம்மளை நல்லா ஆட விட்றானுங்க.
எவனாவது ஒருத்தர் கன்ஃபார்ம் ட்ராப்பில் வந்து நம்ம ட்ராப்பில் அவுட் ஆகிடுவோம். அதுக்கு தான் இதை வைக்க சொன்னேன். சில டைம் இங்கே வரும்போது கூட பார்த்தே வாங்க, ஏன்னா டக்கிங்க சும்மா போயிட்டு வருவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. சரி ஓகே, சீக்கிரப்பட தம்பி சீக்கிரப்பட. இப்போ நம்ம அந்த ஒரே ஒரு டோர் வீலை மட்டும் போய் மேலே வச்சுருவோம். இங்கே 2 வச்சா நமக்கு கன்று தருவானுங்க. ஆனால் அதுக்கு கம்ப்ரஸ் கேஸ் வேணுங்க. அப்போ தான் இது தேவை. அந்த கேஸ் வச்சா நமக்கு 5 புல்லெட்டு மாதிரி 5 புல்லெட்டு தருவானுங்க. இங்கே இப்போதைக்கு எவனும் இல்லை, எல்லாம் கீழே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சொட்டை பையன் தாங்க இங்கே மேலே சுற்றுவான், அவனை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அப்படியே தம்பி டோராண்டில் ஓகேங்க எடுத்துட்டான். இதை போய் கீழே மட்டும் டப்புன்னு வச்சுட்டு வந்துடும். சீக்கிரப்பட மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இப்போதைக்கு எவனும் வரல, அவன் நேக்காக பார்த்து வச்சுருந்தான். ஆனால் எவனும் பார்த்துட்டான், நமக்கு கவலை இல்லை. அப்படியே கீழே ஓடிடுவான். கீழே எவனும் வரமாட்டாங்க நம்பிக்கை. ஐயோ பாபு ஃபோன் வராங்க. போட்டு ஓகே, கீழே வர வீட்டுக்கு வர வக்கல இருமோ. இங்கே எதாவது தருவாங்க, இங்கே ஒன்றுமே தரலங்க. சரி ஓகே. ஐயோ இப்போ நம்ம எடுத்தோன்னே வச்சுருங்க. அதனால தான் பார்த்து போகணும். இதுக்கிட்ட மட்டும் நம்ம முகத்தை காமிக்கணும். சரி ஓகே, முகத்தை காமிப்போம். ரொம்ப பாரும்மா, நம்மளை பார்க்கவே மாட்டேங்குதுங்க. சரி, நம்மளை ஒரு ஆளாவே மதிக்கல ஃபஸ்ட்டு, அதுக்காக நம்ம எஸ்கேப் ஆகணும். எட்ரா டைனமிட்ட. ஓகே, இப்போதைக்கு நம்ம கீழே போய் இந்த வீட்டில் வைப்போம். தம்பி ஒலிவுட் போனதுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம இப்படியே வச்சுக்குவோம். கீழே அந்த வீட்டுக்கு கரெக்டாக போடணுங்க நம்ம டைனமிட்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளே போட்டுரும். அதாவது சேர்ந்தே நம்ம இதுவாகிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். அதனால தான் கரெக்டாக போடணுன்னு சொல்கிறேன். சரி ஓகே, இது வேறு கீழே போயிருக்கு. இந்த இடம்லாம் நீங்கள் ஒரு தடவை திருப்பி நான் சொன்ன மாதிரி தான் பார்த்து பொறுமையாக வரட்டும், நின்று போவோம். இல்லைன்னா நம்ம லைஃப் தான் போவோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேர்னா கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம், தப்பிச்சிடலாம். நான் 4 பேர் வச்சு நான் ஆடுறேன். அப்போனா எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். சரி ஓகே, என்ன தரானுங்க இங்கே? டோராண்டுங்க செம்ம முக்கியம். நம்ம கன்று எடுத்துருவோம், பிளாஸ்மா கன்று. சரி ஓகே, நமக்கு இன்னும் இந்த டைனமிட் ரொம்ப தரவே இல்லைங்க. இதை எப்படி போடணுன்னா, கரெக்டாக அந்த தலைக்கு நேராக நீங்கள் இதுவை காட்டணுங்க. அப்படியே மேலே அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அழகாக போட்டுரும். நீங்கள் சும்மா ட்ராப்புன்னு அழுத்தக்கூடாது. புக்குன்னு அந்த ஏதோ ஒரு என்ன வேர்டுன்னே தெரிலங்க, அது அழுத்தினா மட்டும்தான் அது டைனமிட் வெடியும். சரி ஓகே, இது என்ன எப்போ போல் தான் நான் சொல்கிறது தான். எந்த ஸ்க்ரீன் வச்சுக்க நீங்கள் வந்து க்ரோபார் தாங்க வைக்கணும். க்ரோபார் வச்சா தான் ஸ்க்ரீன் சின்னதாகவும் கேம் ஈஸியாக இருக்கும், ஹேங் ஆகாது. இதுவே மற்ற பொருள் இந்த கன்னெலாம் நம்ம சுடும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சும்மாலாம் கையில் திரும்பக்கூடாது, இல்லைன்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் விளாட. அதுக்கு தான். சீக்கிரோட தம்பி சீக்கிரோட, டைம் ஆகுதுடா நமக்கு. நம்ம வேறு அப்படி அப்படியே கொச்சன்னு எல்லாத்தையும் திறந்து விட்டு மூட்டோங்க. கரெக்டாக எல்லாத்தையும் திறந்து வச்சிடணும். எதுன்னு பிளான் போட்டு தப்பிக்கணும். சரி ஓகே, இந்த இடம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மேலே எவனா இருக்கானான்னு பார்க்கணுங்க. நமக்கு 2 பேர் இருக்கும் போதுமே அடிப்பானுங்க, மேலே 4 பேர். அதுவும் இல்லாமல் இந்த இடமே எனக்கு பயமாக இருக்கும். குதிக்கும் போதும் கரெக்டாக குதிக்கணும். இந்த வாட்டி ஏதோ நான் ஃப்ளோக்கில் குதிச்சிட்டேன், ஆனால் நிறைய வாட்டி நான் இங்கே கீழே விழுந்திருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களும் பார்த்து குதிக்கணும்னு. சரி ஓகே, இங்கே தானே க்ரீன் கீ இருந்தது. இங்கே தாங்க. இங்கே இல்லையா? வேறுங்க சொட்டா பையன் போகிறான் பார்த்தீங்களா, அவனை தனியாக வச்சு செய்யணுங்க ஒரு நாள். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம அவுட் ஆகாமல் நல்லா டீசெண்டாக ஆடலாம். இதுக்கு மேலே நான் அப்படி தாங்க ஆட போகிறேன். எல்லா கதவையும் திறந்து விட்டு எல்லாம் எது இல்லைன்னு பிளான் போட்டு தப்பிக்கணும். இந்த வாட்டி பின்னாடி எவனும் வரல, அதனால் நம்ம குரோபர் வச்சுன்னா ஓப்பன் பண்ணுவோம். எனக்கே கண்ணு வலிக்குதுங்க, அதுக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒன்றும் தரல. திருப்பி மாஸ்க்கை போட்டு நான் நடிப்போம். இங்கே ஒன்றும் இல்லையா? இவன் சொட்டை பையன் வேறு ஒளியே விட மாட்டான். ஓகே, இங்கே தான் இருக்காங்க. இங்கே டக் டைப் அது வேஸ்ட்டு. என்னடா ஒரு டைனமிட்டு கூட தர மாட்டேறானுங்க. நான் இது கொடுத்த ஒரு டைனமிட்டு வேறு ஒன்று வெடித்து விட்டாங்க, ஒன்று கீழே பீட்டில் யூஸ் பண்ணிட்டேன். வேறு எதாவது கொடுங்கடா, இல்லைன்னா எப்படா வெடிப்பேன். ஆனால் பரவாயில்ல, நம்மக்கிட்ட கன் இருக்குது, அதை வச்சு கூட வெடிக்கலாம். ஓகே, க்ரீன் கீ இங்கே தாங்க இருக்குது. நான் வேறு எங்கேயே தேடி நினைக்கிறேன். க்ரீன் கீ இங்கே தான் இருக்குது. நம்ம கொடுத்த அந்த 2 இதையும் யூஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேங்க. எங்கே இந்த சொட்டை பையன் ஆளே காணோம்.
இருக்கேன். அவன் எங்கே போனால் நமக்கு என்ன கீழே போய் இந்த இன்னொரு டோரை நான் மட்டும் டப்புன்னு வச்சுட்டு வந்துடுவான். கீழே என்ன பண்ண ஐயோ அம்மா டே பாபு என்ன மூவால் தானே விட்டுருவான். சுற்றியில் வச்சுருக்காங்க இவன். ஏம்மா அதுனா மொத்தோட பெருசாக இருக்குது. தம்பி ரொம்ப கிட்ட போன வச்சுக்கோங்க மாஸ்க் வாங்கிடுறான், அப்புறம் நம்மளை அடிச்சிடுவான். அந்த பீஜம் போடும்போது அவன் அப்படியே நீங்கள் அவன் கிட்ட கிராஸ் பண்ணிங்கன்னா அவனை கண்டுபிடிச்சி வச்சுருவான். நான் நிறைய தடவை அவுட் ஆகிருக்கேன். அதுக்கு தான் அம்மா என்னங்க எத்தனை பேர் ஒரே இடத்துல எப்போ அடிக்கணுமா. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த கன் எடுத்துடலாம். இது நம்ம ஒரு பொருள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன எங்க சுவிட்ச் போர்டு கீழங்க எவ்வளோ பெரிய விஷயம். சுவிட்ச் போர்டு ஐயோ கீழே பட்டனே. இப்போதைக்கு எனக்கு கன்று முக்கியம் இல்லைங்க. ஐயோ மாஸ்க்கு கீழே போடுறேன். என்னடா பண்ணுற ஏதோ பண்ணுறேன். இப்போதைக்கு குரோபார் இங்கேயே இருக்கட்டும். எனக்கு சுவிட்ச் போர்டு கீ தான் முக்கியம். கீழே போட்டு அழகாக போய் சுவிட்ச் போர்டு கீழே போட்டால் நமக்கு ரெண்டாவது இறக்கிடலாங்க. இன்னும் ஒன்று ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான் தேவை. இப்போ கிராண்ட் எல்லாம் கீழே போகுது. எம்மோடியோ மொத்த படையும் கீழே தான் போகுது. அந்த கேமரா தான் எங்கன்னு தெரியல. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை ஸ்விட்ச் பண்ணிட்டு அப்படியே மேலே போவோம் டீசெண்டாக. ஓகேங்க, லைட்டாக நம்ம வேறு ஃபோன் கிளிச் ஆகுது எனக்கு தெரில. போடுற தம்பி. ஓகே, ரெண்டாவது பீஸ் இறக்கியாச்சுங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட நமக்கு இது மட்டும்தாங்க கிடைக்கணும். அதுனாது அது பேர் ஏதோ நல்ல பேர் ஆச்சு. நான் அதாங்க ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான் கிடைக்கணும். மற்றபடி எல்லாமே நமக்கு கச்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த கன்று வேறு வைக்கணும். இவன் வேறு அந்த கன்று நம்ம ஃபில் பண்ணுங்க. இவனுங்க 3 பேர் இங்கே தானே இருக்கானுங்க. டப்புன்னு போய் இதை கீழே போட்டு சிலிண்டர் எடுத்து தனியாக ஃபில் பண்ணோம். இந்த சொட்டை பையன் போகிறான் பார்த்தீங்களா. எட்ரா டே சிலிண்டர் மட்டும் எட்ரா. ஓகேங்க, சிலிண்டர் எடுத்துட்டான் டீசெண்டாக. நம்ம இப்போ எவனுமே பார்க்கல. இவன் மட்டும்தான் அங்கே போட்ட சவுண்டுக்கு வரான். எனக்கு ஒரு இடம் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் படி. அந்த சுவிட்சு இருக்குல்ல, இந்த சுவிட்சு வேறு கரெக்டாக பம்ப் ஹேண்டிலா. ஓகே, பம்ப் ஹேண்டில் என்ன தருவோம்னு தெரில. சுவிட்சுன்னு நினச்சினுக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட கேம் முடிப்போமான்னு என்னன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட முடிக்கணும். ஐயோ அங்கே வேறு சவுண்டு போட்டேன்னா இல்லைங்க. இது 3 ஓடுது. ஆனால் கிளம்ப வந்துட்டாங்கன்னா நம்ம கதை என்ன வருது. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. சரி பார்த்துக்கலாம். சீக்கிரம் ஃபில் ஆகுது தம்பி. ஓகேங்க, சீக்கிரம் தான் ஃபில் ஆகுது. சீக்கிரம்டா டே. இந்த கிளம்பு அடிக்கூடாது. சீக்கிரம்டா. ஓகேங்க, பக்கா. அவன் கிளம்பு வரவே இல்லை. அவனுக்கு சரியாக காதும் கேட்காதுல. எங்கடா என் கண்ணு. டேய் எங்கடா என் கண்ணு. என் கண்ணு எங்குங்க. டே தம்பி எங்கடா வச்சுங்க என் கண்ணை. அடா பாருங்க கீழே போட்டானுங்க இவனுங்க போகிற கேப்பில். டேய் உங்களுக்கே தகுந்த நியாயம். ஐயோ இது வேற இப்படி பண்ணுறீங்க நம்மளை. நம்ம நடிப்போம். அம்மா நம்ம பொண்ணுதாம்மா. ஏமா இப்படி பண்ணுங்க நம்ம தெரில. டீசெண்டாக நம்ம போய் இந்த கன் எடுத்து போட்டுருவோம். ஓகேங்க, ஒரே இருக்குது. டப்புன்னு ஒரே கல்லில் 3 மாங்காய் இதுதான் போல இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்போ அந்த இது எடுக்கணுங்க. எப்படி எடுக்கணும்னா இல்லை வாண்ணா எங்கேயோ நம்ம அந்த இது பார்த்தோம். நம்ம இந்த கன்னு ஓவர் பவர்ஃபுல்லு. ஆனால் நம்ம டீசெண்டாக போய் அந்த உருண்டையை வச்சு நம்ம எடுத்துருவோம். அந்த உருண்டை எங்கே இருக்குது? இன்னொரு உருண்டை எங்கே இருக்குன்னே தெரிலங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்கும் அந்த உருண்டை. இல்லைங்க, நான் தனியாக தான் எங்கேயோ பார்த்தேன் உருண்டையை. ஆனால் நம்ம டீசெண்டாக போய் நம்ம அந்த உருண்டையை எடுத்துன்னு வந்து அடிப்போம். என்ன சொல்கிறேன்னா அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் சேஃபஸ்ட்டு. ட்ராப்பு. ஓகே, அதுதான் நமக்கு சேஃபு. அந்த உருண்டை எங்கேயோ பார்த்தா ஞாபகம் எங்கன்னு தெரில. டே அந்த உருண்டையை மட்டும் கொடுங்கடா, ரொம்ப முக்கியம்டா. டே இங்கே தாங்க எங்கேயோ பார்த்தேன் உருண்டையை. இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். என்னடா இதாக தரீங்க உருண்டை எங்கடா. சரி ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு உருண்டை இங்கே தான் இருக்குது. ஆனால் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதனால்
கரெக்டாக அடிக்கணும். பம்ப் ஹேண்டில் இங்கே வச்சு அடிக்கலாம். எங்கடா போச்சு பம்ப் ஹேண்டில்? போடு மஜா. ஓகே. ஐயோ இவனு பார்த்துட்டாங்க. இந்த கிளம்பிட்டு அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. 3 பேரும் திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுவானுங்க. டே தம்பி சோதிக்கிறடா. ஆனால் நீ வெங்காயம் இப்படி பண்ணுறான். சரி நம்ம வச்ச காசு வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. 2 புல்லட் தான் இருக்குது. டப்புன்னு அதையும் ஃபில் பண்ணிப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 4 பேரும் காலிங்க. என்னங்க அப்படி தெரியுது? ஃபஸ்ட்டு கேஸை ஃபில் பண்ணிடலாம். இது அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணலாம். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் ஃபில் ஆகும் சீக்கிரம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மாஸ்கே கைட்டு கீழே போட்டுருவோன்னு நினைக்கிறேங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. தப்பிச்சா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் தப்பிக்க முடியுதான்னு. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இதை பம்ப் ஹேண்டிலிங்க தான் போடணும். நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய தடவை நான் எங்கேயோ தூக்கி அடித்து சுவிட்சு எங்கேயோ தெரிச்சிருக்கு. அதனால தான். அதுவும் இல்லாமல் நான் இன்னொரு தனமும் பண்ணேங்க. ஒரு தடவை இந்த பாட்ஸை கீழே இருக்குனப்போ இவனுங்க 2 பேர் பக்கத்துலேயே இருந்தானுங்க. என்னடா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, நான் அவனை சுட்டம் பாருங்க. பாட்ஸு தெரிச்சு எங்கே போச்சுன்னே தெரிலங்க. அந்த உள்ள பொருள் நானும் தேடுறேன். அப்புறம் எனக்கு இதுவே போயிடுச்சு. தேடுறேன் இதுவே அப்படியே கேமை திரும்பி அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் ஒரு மோசமான காலங்க. அதனால தான் நான் பார்த்து அது தள்ளி அடிக்கணும். இந்த கன்று அநியாயத்துக்கு பவர்ஃபுல்லு. உள்ளே என்னங்க அந்த பாட்ஸை தான் கொடுத்துருப்பானுங்க. ஓகே, இப்போதைக்கு ஒன்றும் பார்த்துட்டாங்க. குரோபார் வந்து கீழே போட்டு இந்த பாட்ஸ் ஓப்பன் பண்ணல, கவலைப்படாதுங்க. குரோபார் எடுத்துன்னு வந்து ஓப்பன் பண்ணால் அது ஒஞ்சி ஓப்பன் ஆகிடும். அதனால் போய் ஃபஸ்ட்டு நம்ம குரோபார் எடுப்போம். எங்கடா குரோபார்? இது வர என்னங்க பீஜி இன்னும் முடிகிற மாதிரி இல்லை, போயினே இருக்குது. சரி ஓகே, இப்போதைக்கு முடிஞ்சிச்சு. நம்ம இந்த சைடு 2 சைடு பார்த்து தான் ஓப்பனே பண்ணோம். இவங்க இவன் வேறு வரான், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஓப்பன் பண்ணோம். சீக்கிரம் போட தம்பி. டே ஏன்டா இப்படி பண்ணுற? கிளம்ப சொல்லுங்கள். இவன் வேறு டென்ஷன் ஏற்றுறான். இதுங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பேர் போட்டுருவாங்க. வெறியாவது என்னங்க கிராணி மட்டும்தான் போட்டேண்ணா. அடா பாவீங்களா, அவன் கரெக்டாக நின்று அவனே போட்டிருக்குங்க. இவன் ரொம்ப வெறுப்பேற்றுறான். திருவானா அவன் லக்கு. அவனுக்கு கன்று ஓப்பன் பண்ண வேணான்னு அது அவனே சொல்கிறான். இவனு பார்க்கலையா? சரி நம்ம ஓடோ பாவி எங்க அதை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைச்சிட்டேங்கண்ணா. உள்ள என்ன குத்தான வேறு தெரியலையே. சுவிட்ச் இங்கே தான் வால் தான்ப்பா. அடிக்காதப்பா, அந்த மூலையில் உட்காந்துக்கிறேன்ப்பா. அடிக்காதப்பா. அப்பா அடிக்கணுங்க. ஐயோ ஒரு செகண்டில் எனக்கு இதுவே போயிடுச்சு. எங்க அவன் எடுத்துட்டாங்க. அடா பாவி, மாஸ்கை வேறு கீழே போட்டேன். பரவாயில்லைங்க, இப்படியே சுவிட்சு கொடுத்துட்டானுங்க போதும். அப்புறம் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே தான் இந்த இன்னொரு சுத்தறது இருக்குது. நம்ம அதையும் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த இடமா? டே ஏன்டா இப்படி படுத்துறீங்க? இவனை வேற கூப்பிடுங்க சீக்கிரம். தம்பி சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாட தம்பி. சீக்கிரம் வாட தம்பி. சீக்கிரம் வாடா தம்பி வாடா. இவனாங்க வரவே மாட்டான், கடுப்பு ஏற்றுறாங்க. அண்ணா ஓகேங்க, இவன் இப்போதைக்கு வந்துட்டான். சரி சீக்கிரம் கிளம்புடா, டைம் ஆகுதுடா. நிறைய வேலை இருக்குடா, எனக்கு ஒர்க்கு பார்க்கணும்டா. அடா பாவி, தெரியாதனமா அடிச்சிட்டுங்க. பாட்டில் செதறிச்சோ இல்லையோ எப்படியோ சுவிட்சை பக்கத்தில் கொடுத்துட்டானுங்க. அது வரைக்கும் நம்ம லக்கு தான். இவனை வேறு சீக்கிரம் போக சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி ஓகே, போடா தம்பி சீக்கிரம் போடா. சுசுரோத்தியே இப்போலாம் நம்ம ரொம்ப பாபு கிட்ட அடி வாங்குறோமா? இந்த சுசுரோத்தி கூட அடி வாங்கலை, பாபு கிட்ட செம்மையாக அடி வாங்கினுக்கிறான். என்ன கதையோ. சரி ஓகே, இங்கே தாங்க விட்டோம். போய் மாஸ்கை ஃபஸ்ட்டு எடு. மாஸ்க் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல குரோபாரை உடைக்கணும். அது ஃபஸ்ட்டு, அப்புறம் குரோபார் வேலை தேவையில்லை. அதனால் நம்ம இந்த மாஸ்க் உடைப்போம். ஓகேங்க, நீங்கள் ஒன்றும் தரல எப்பவும் போல். இந்த குரோபாரையும் கீழே போட்டு நம்ம மேலே போவோம். இந்த கீழே போய் அந்த சுவிட்சை டப்புன்னு வச்சுட்டு
எனக்கு ஒரு சில இடம் தெரியும், அதை போய் பார்க்கலாம் இருக்கான்னு. லக்குன்னு தான் நமக்கு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. திருப்பி இதை போட்டுன்னு இந்த பட்டன் நீங்கள் தான் வரணும். அவனை பார்த்துட்டாங்க இந்த பாபு பையன். அப்படியே நம்ம சுவிட்சுக்குள்ளே ஏதாவது முன்னாடியே கொடுத்துறானுங்களா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன் சொல்கிறேன்னா அதுவும் நல்லது தான். அதுக்குற தம்பி என்னங்க கொடுத்துட மாட்டேன். ஓகே உள்ளே போய்ட்டு வழி தம்பி இங்கே எதாவது இருக்கா? எப்பவும் போல் எனக்கு ஒன்றுமே இல்லை. இது போட்டவங்க இவன் அவன் சுத்தியல் போகிறக்குன்னா எந்தளவுக்கு ரெட்டாக இருக்குன்னு அம்மா ஃபுல்லாக ரத்தங்க அது. சரி என்ன இவன் போகிற மாதிரியே இல்லை. இவன் போனோங்க. இப்போ நம்ம ரொம்ப கெட்ட பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம மாஸ்க்கு கைண்டிடும். ஆனால் இவன் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு வேளை பக் ஆகிட்டானா? இவ்வளோ நேரம் இருக்க மாட்டானுங்க இவன். ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் போயிட்டான். அதனால் நம்ம போவோம். இப்போ போய் நம்ம ஒரு இடத்துல கரண்ட் ஆஃப் பண்ணோம். அங்கே ஒரு சுற்றுறதுக்கு கொடுப்பானுங்க. அது கொடுத்தானுங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா எனக்கு வேறு ஒரு இடம் தெரியும், அங்கேயும் பார்க்கணும். அங்கேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கேமை முடிச்சு விட்டானுங்க தான் இருக்கான். சரி ஓகே, சீக்கிரம் பட தம்பி. இதெல்லாம் கிராணியில் பார்த்துக்குங்க, அதே மாதிரி இருக்குங்க. கிராணி 3லலாம் இப்படி தானே இருக்கும், அதே மாதிரி இருக்குது. சரி ஓகே, 2 இடத்துல இங்கே ஒரு இடம். சீக்கிரம் கண்ணாம வச்சுக்கிறேன், உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே எதாவது இருக்காடா? இங்கே தாங்க அந்த சுத்த தருவானுங்க. ஓகே, அப்போ இங்கே தரல, ரைட்டு. அப்போது இன்னும் 2 இடம் இருக்குது, அந்த 2 இடம் பார்ப்போம். இப்போ பாபு கொண்டாக்குங்க அந்தளவுக்கு கண்ணே தெரியாதுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டா அதுங்க கண்ணு தெரியாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு டோரை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணால் தான் இது தெரியுங்க. அதனால ஒரே நேரத்தில் போகிறேன். அம்மா இவன் எப்படிங்க அடித்தான்? அட்டா பாவி, டேய் சுசரோத்தி கஷ்டப்பட்டு அடிச்சுங்க. மாஸ்க்கும் கழட்டி போச்சுங்க. திடீர்னு இப்போ 2வது வாட்டி அவுட்டாக லைட்டை ஆன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆன் பண்ணிட்டானுங்களா? இல்லைங்க, ஆஃபில் தாங்க. அடா பாவீங்களா, ஆன் பண்ணி விட்டானுங்க. திருட்டு பசங்க ஆன் பண்ணிட்டானுங்க. இந்த டைமில் வேறு ஃபோன் வேறு லைட் ஹேங் ஆகுது. இப்போலாம் இத்தனை சோதனைகள் இருந்தாங்க, நான் வீடியோவே போட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் தம்பி சீக்கிரம். இவனாங்க இவ்வளோ பொறுமையாக போகிறான். நம்ம கீழே போனோம், எப்படி கீழே போனோம் அவ்வளோ தூரம் கஷ்டப்படு. நம்ம பார்த்துச்சா நம்ம இப்படி போயிடுவாங்க. அந்த சைடு அப்படியே கீழே போய் மாஸ்க் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக பண்ணிட்டு ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். அங்கே மட்டும் தந்துட்டானுங்கன்னா லக்கு, தரலைன்னா என்ன ஆகும் தரலைன்னா வீடியோ தான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. திருப்பி இந்த மாஸ்க்கை போட்டோம், கீழே போய் திருப்பி நம்ம லைட் ஆஃப் பண்ணி விட்டுலாம். இதுக்கு மேலே நமக்கு ப்ராப்பர் வேறு இல்லை. சரி ஓகே, இப்போதைக்கு 3 புல்லட் தாங்க இருக்குது. கஷ்டப்பட்டு அடித்தாங்க ஒரே நேரத்தில் 2த்தையும். அப்படியே அவன் அடிச்சிட்டாங்க. எப்படி அந்த சொட்டை அடித்த மாதிரியே. இருந்தாலும் சுசரவத்திக்கிட்ட அடி வாங்கினது கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். கடைசியில் அவங்ககிட்ட அடியும் வாங்கிட்டேன். இப்போதைக்கு கிராணி இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டேங்க நான் இப்போதைக்கு. ஆடா பாரு, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டேன் நான் இப்போது. சரி ஓகே, சீக்கிரம் போடா. அந்த இப்போது ஒரு டோர் ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க 2nd ஃப்ளோரில். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும். இது என்னடா ஒரே நேரத்தில் 2 பேர். சரி வாண்ணா, அடித்து நம்ம புல்லட் தான் போவோம். இது போகவே மாட்டேறான் இவன் குண்டு பையன். சீக்கிரம் போடுடே. ஓகேங்க, இப்போ நம்ம சீக்கிரம் போக வேண்டியது தான். இந்த கேமோட லாஜிக் பார்க்கும்போது எனக்கு ஐஸ்கிரீம் ஞாபகம் தாங்க வருது. ஐஸ்கிரீம் ஈவில் நான் அந்த மாஸ்க் போட்டால் எப்படி அதுக்கு கண்ணு தெரியாது, அந்த மாதிரி இருக்குங்க இது. சரி ஓகே, இங்கே எதாவது தரானுங்களா? இல்லைங்க, இங்கே இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. எங்க கேமே முடிஞ்சிச்சுங்க. அயன்காக இங்கே கொடுத்துட்டானுங்க நமக்கு. சரி ஓகே, இங்கே எவனும் இல்லை. அது போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் கன்ஃபார்ம் தருவானுங்க. அடித்து சொல்கிறேன், ஸ்க்ரூ ட்ரைவர் தான். எப்படியும் நம்ம கேமை முடிக்கவே போகிறோம். ஆனால் இவ்வளோ லைஃப்பில் கம்மி முடிப்போம்னு நான் நினச்சே பார்க்கல. சரி ஓகே, நம்ம சுற்றினே போய் முடிச்சிடுவோம் கேமை. ஆனால் இப்போ கேம் முடிகிறது ஒரு இது இல்லைங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், அதுதான் இங்கே. சரி ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதை பண்ணிட மாட்டோமா? சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி, சீக்கிரம் போட. அழுத்துறா சுவிட்சா. ஓகேங்க, நானும் போயிட்டான். சீக்கிரம்டா டே தம்பி, சீக்கிரம்டா. ஓகேங்க, இங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சா என்னடா ஆகுனா, பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும்,
அந்த இடத்த நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணால் எதாவது தருவானுங்க. அதுக்கு முன்னாடி மாஸ்க்கை போட்டுப்போம். இல்லைன்னா நம்மளை வந்து எவனா வந்து அடிச்சிடும் பின்னாடி வந்து. அதுக்கு தான். ஓகே அழுத்துறா சுவிட்சை. ஓகேங்க சுவிட்சை அழுத்திட்டோம். எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் கொடுப்பானுங்க. சொல்லலை ஸ்க்ரூ ட்ரைவர் தானே. ஓகேங்க இப்போ நம்ம நல்லா ஒர்க்கையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எவனோ லைட் போட்டாங்க திருட்டு பையன் எவனே தெரில. சரி ஃபஸ்ட்டு அந்த லேசர் இடத்துல போய் நம்ம ஒரு ஏமாற்றணுங்க. அதுக்கு அப்போ கீழே தான் போகணும். ஓகே கீழே போவோம் சீக்கிரங்க. ஒரு சின்ன ஏமாற்றலாம். இது இப்படி தான் போகணும். உள்ளே போயிட்டு ஒரு சவுண்டை போடணுங்க. இப்போ இந்த கன்னு சவுண்டு போடுற மாதிரி 2 வாட்டி சவுண்டை போட்டு நம்ம மூளையில் வந்து உக்காந்துடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்மளையும் அந்த இம்பாக்ட்டு நம்மளையும் அவுட் ஆகிடும். அதனால தான் மாஸ்க்கை போட்டுப்போம். மாஸ்க்கை போட்டுன்னே மூளையில் உட்காந்துருவோம். எவனா வருவான் வந்து இந்த லேசரும் காலியாக நம்ம அழகாக போயிடலாம். ஏன் சொல்கிறேன்னா நமக்கு இப்போ இது தேவை. அதனால அந்த காயின் எடுக்கணும். சரி ஓகே சீக்கிரம் வாடா. டே என்னங்க 2 வாட்டி கீழே போட்டால் இன்னும் எவனையுமே வரல. இன்னத்துக்கு எவனா வந்திருக்குங்க. என்னங்க இது ஒரு வேளை எல்லாம் ஒன்றா வரானுங்களா? இல்லையே கணக்கு தப்பாக போகுதுங்க. இன்னத்துக்கு வரணுங்க. டே வாங்கலாம்டா. இது வரவே மாட்டானுங்க. இது 3வது வாட்டி கீழே போடுறது. இன்னமும் வரமாட்டானுங்களே. நான் இத்தனைக்கு அடிக்கவே இல்லை இவனுங்களே. ஏன் வரமாட்டானுங்கன்னு தெரிலங்க. டே டைம் ஆகுதுடா சீக்கிரம் வாடா. நான் வர ஜெயிக்கணும்டா. டே வந்துட்டாங்க அந்த சுசுரவத்தி வெடிஞ்சு போன தருணம். 3 பேர் வந்திருக்கானுங்க. ஆகா இதுதான் ஒரே கல்ல 3 மாங்கன்றது. திருப்பி அடிச்சிட்டேன். டே வழி விடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே நம்ம அப்படியே குச்சி போகலாம். அதுதாங்க இப்போதைக்கு நமக்கு தொல்லை எவனும் இல்லை. இவனையும் போட்டுருவோம். என்னையே வாடா அடிச்சா வாடா நான் ஒன்று அடிக்கிறேன். போடு. ஓகேங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று இங்கேயே இருக்கட்டும். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்து என்ன ஃபஸ்ட்டு இந்த கோல்டு காயின் எடுத்துருவோம். கோல்டு காயின் அப்புறம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பிளாங்க் எடுத்து அந்த பெரிய ஒர்க்கு அதை மட்டும் முடிச்சிடலாங்க. இதுதான் முக்கியம். இது முடிக்கிறதுக்குள்ள தான் அதுங்க ரொம்ப தொல்லை கொடுக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச் ஒர்க்கு இதை முடிச்சிடும். சீக்கிரம் தம்பி எனக்கு அந்த ஜம்ப் பண்ணுறது வேறு வராதுங்க. அது வேறு கரெக்டாக பண்ணணும். சீக்கிரம்டா டே தம்பி சீக்கிரம் போடா. இவன் வேறு ஒரு மாதிரி சைடில் குச்சி போகிறான். சீக்கிரம்டா. அவ்வளோதாங்க இப்படியே போயிட்டு ஐயோ கரண்ட்டு வேறு ஆஃப் பண்ணுங்க. டே இதுக்குள்ளேயே 2 நிமிஷம் ஆகிடுங்க. ஏங்க இப்படி பண்ணுறேன்? சரி நானும் கவனிக்கவே இல்லை. அப்படியே போகிறேன். இல்லைன்னா அந்த கதவு திறந்துருக்காது. நம்ம லைட் ஆஃப் பண்ணோம். இது எனக்கு தெரிஞ்சு ஓப்பனில் இருக்கும். க்ளோஸ் ஆகுது. ஓப்பனில் இருக்கும். ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டா ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் போடா டே சீக்கிரம் போடா. அது மட்டும் எடுத்துட்டா மற்றது ஈஸிங்க. அது மட்டும் எடுக்கணும். ஐயோ இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. ஓகே டோர் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனில் தாங்க இருக்குது. சீக்கிரம் ஆடா பாவி. டே என்னங்க இது? ஏன் கண்ணு வச்சானே தெரில. இப்படியாவது நமக்கு. சரி ஓகே சீக்கிரம்டா. இவனுக்கு வர்றதுக்குள்ளே முடிக்கணுங்க. நிறைய வேலை இருக்குங்க இன்னும். அந்த இடத்த வர பாம்பு போட்டு பிளாஸ்ட் பண்ணோம். அதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஏன் இப்போ இவ்வளோ லேட்டாக பண்ணுறேன்னு எனக்கு தெரில. சரி ஓகே இங்கேயும் ஒரு குதி. இங்கே கரெக்டாக குதிக்கணுங்க. இங்கே தாங்க எனக்கு ஜம்ப்பே வரமாட்டேங்குது. இங்கே இந்த ஜம்ப் மட்டும் வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஜம்ப் மட்டும் வரவே மாட்டேங்குது. இப்போதைக்கு அவனுமே வரலடா. டே சீக்கிரம்டா. எத்தனை அட்டம்ப்ட்டுங்க? இதுதான் 3வது அட்டம்ப்ட்டு. டே தம்பி ஏன்டா இப்படி சோதிக்கிற? இவனு வராங்க. அவனும் அதுக்குள்ளே வராங்க. யாருன்னு தெரில. அது அப்பா கடைசியில் எப்படியோ குதிச்சிட்டாங்கண்ணா. சரி ஓகே. டே என்னடா அது? ஏங்க ஒரு கை காமிக்கோங்க. ஓகே காமிச்சிச்சு. ஓகே ஓகேங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடணும். போடுறா. இங்கே ஒரு போடு. அப்புறம் இங்கே ஒன்று.
எவனோ பார்த்துட்டான், பார்த்தாலும் நமக்கு என்ன வந்ததுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்ல, அதோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சுங்க. செகண்ட் ஒர்க்கு ஓகேங்க. செகண்ட் ஒர்க்கு என்னன்னா, ஒரு இடங்க இருக்குது, ஒரு இடத்த வெடிக்க போட்டுங்க அந்த பாம் எடுத்துரும். இங்கே எங்கடா? இங்கே தாங்க இருந்தது அந்த பாம்பு. ஒருவேளை கீழே இருந்ததா? தோங்க இந்த இடங்க குஞ்சு போக முடியுமா? ஓகே, எப்படி போயிட்டான். இந்த பாம்பு எடுக்கணும். ஓகே, திருப்பி மாஸ்க்கை போட்டுப்பான், எவனா வந்துட்டு போகிறான். ஓகேங்க. இப்போதைக்கு இந்த இடத்த போய் சீக்கிரம் வெடிக்க வைக்கணும். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் டே. அம்மா பாபு வர போகிறாங்க அந்த சைடு. நான் இப்போ மாஸ்க் எடுக்கலான்னு பார்த்தேன், நல்ல வேலை பாபு போகிறாங்கன்னா அடிச்சிருப்பான் நம்மள. போய் இதை வெடிக்க வைப்போம். இங்கே கூட கிராணி வருங்க, பார்த்து தான் இருக்கணும். சீக்கிரம் ஒன்று தள்ளி பார்த்து. ஓகேங்க, பக்கு அவுட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ வெடிக்க வச்சாச்சா. அடுத்து அது அந்த க்ரீன் கீ எடுக்கணுங்க. நான் க்ரீன் கீ எடுத்து அந்த பூட்டை திறந்துட்டேன். நான் மற்ற 3 ரேர் ஐட்டத்தை மட்டும் எடுக்கணும். சரி, ஓகே, க்ரீன் கீ இங்கே தானே இருந்துச்சு. மேலே இருந்தது, மேலே இருந்தது க்ரீன் கீ. சீக்கிரம்டா எங்கே முடிக்க போனேன். ஜாலியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அங்கே முடிக்க போகிறேன். சரி, ஓகே, இதுதான் இங்கே தானே நினைக்கிறேன். இங்கே தாங்க. ஓகே, ஓடுறா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்கு மேலே இது போட்டோம், இல்லைன்னா எவனா வந்துடுவான். ஓகே, பக்கு வரான். சரி, வழி வரடே பக்கு. கிராணிக்கு அதான் சொன்னல, கிராணிக்கு கூட வரும். சரி, கீழே போடுறான். இது வேற இந்த குரல் கேட்டானா ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, வழி வர. இப்படி பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த மற்ற ரேப் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிறத போய் எடுத்துருவோம், அதுதான் ரொம்ப தூரம் நமக்கு. அதை எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம அந்த டைமண்ட் எடுக்கலாம். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் டே. அங்கே இவன் இருப்பாங்க, சொட்டை பையன் இருப்பான், எப்போ பார்த்தாலும் அங்கே தான் போயின்னு இருப்பான். இதோ சொல்லலை, சொன்ன மாதிரி போகிறானே. ஐயோ, இவன் வேறு எடுக்க விட மாட்டானோ. வழி விடுறான். என்னங்க இவன் போகிற மாதிரியே இல்லை, அடுத்துறானே. இவன் அவுட் ஆகிட்டாங்க. என்னடா வெட்டுறா டே. ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ கடைசியாக மேலே போய் டைமண்ட் மட்டும் எடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. சீக்கிரப்பட டே தம்பி, சீக்கிரப்பட. ஓகேங்க, போய் இந்த டைமண்டை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இந்த வேலையில் இது முன்னாடி இங்கே கைட்டி போட்டுருவோம். சவுண்டுக்கு இங்கே வருமா? ஐயோ மாட்டினேன். இங்கே மேலே எவனும் இருக்கக்கூடாது. ஓகேங்க, எவனும் இல்லை. கடைசியாக இந்த டைமண்டையும் எடுத்துகிட்டு இப்போ கீழே தாங்க போனேன், வேறு எதுவுமே இல்லை. கீழே மட்டும் ஸ்பீடாக போயிட்டேன்னா வேலை முடிஞ்சுது. எவனும் வரக்கூடாது. ஐயோ, கிராணி வராங்க. போட்ட சவுண்டு கரெக்டாக வருது. ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். தான் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. வேண்டாம் அப்பா. அப்பா, எப்படியோ நம்ம ஒரு வழியாக நம்ம சொன்ன மாதிரி ட்வின்ஸ் வித் கெஸ்ட்டையும் முடிச்சிட்டோங்க. அடுத்து என்ன மூடில் வேணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே. கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஈஸினா ஈஸி, நார்மல்னா நார்மல், எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீமு. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ போடுவேன், இப்போது கெஸ்ட்டு போட்ட மாதிரியே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.